வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை, சென்னை, கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மெரினால போய் அமைச்சர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அரசு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படிங்கிற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் முதலமைச்சருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க. போராட்டம் தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருமே, இளைஞர்கள் முதல் எல்லோருமே இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்பது நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உணர்வுபூர்வமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் துரிதமாக மாநில அரசு செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கொஞ்சம் அவங்க முன்னாலே இதற்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த சட்ட ரீதியாக என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை விலாவாரியாக எடுத்து சொல்லி விளக்கி சொல்லி இளைஞர்களுக்கு அதை புரிய வைத்திருக்க வேண்டும் இந்த மாநில அரசு. அதை தவறிவிட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் புரிஞ்சுக்காம தான் போராட்டம் நடக்குதா? இல்லை, புரிஞ்சுக்காமன்னு இல்லை, நான் அதான் சொல்கிறேன். விளக்கவில்லை. விளக்கினா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு. விளக்கவில்லை. மாநில அரசு எதனால் இந்த ஜல்லிக்கட்டு இந்த முறை நடக்கவில்லை என்பதை உறுதியாக விளக்கி இருக்க வேண்டும். அதில் அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, முதற்கட்டமாக மாணவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான எழுச்சி மிகு போராட்டம் நான் என்னுடைய ஜேர்னலிசம் வாழ்நாளில், அதாவது 1991 நான் இந்த நகரத்துக்கு வரேன், அப்போலிருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு போராட்டம் அந்த டைமில் நடந்தது. அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது. அதற்கு எதிராக எவ்வளவோ அடக்குமுறைகள், அதன் பிறகு ஒரு 10 வருட காலம் 15 வருட காலம் மாணவர்கள் ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்குமாக அலைந்து கொண்டு இருந்தார்கள். அந்த அவலமாவது இந்த முறை தவிர்த்து விட வேண்டும் என்று தமிழக அரசை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ எழுச்சியாக இவ்வளோ இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஜல்லிக்கட்டு என்று ஒரு பிரச்சனை கிடையாது. மாணவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், சில மாணவர்கள் கூறுகிறார்கள், ஏன் அலங்கநல்லூரில் இந்த மாதிரியான அடக்குமுறை ஏன் அரசு செய்தீர்கள், ஏன் அங்கே மக்கள் ஏன் அங்கே சென்று அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் ஏன் கொடுக்க முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்க. நேற்று நேர்பட பேசின அந்த சி ஆஷா என்ற மாணவி அவர்கள் என்ன கூறுகிறார்கள், விவசாயிகளுடைய தற்கொலைக்கு எதிராக நான் போராடுகிறேன் என்று கூறுகிறார்கள். அப்போ ஒரு போராட்டம் கிடையாது. இது அடுத்ததாக ஒவ்வொரு போராட்டமும் அது 2வது நாள், அதுபோல 3வது நாள், இதுதான் ரொம்ப குரூஷியலான நாள். நேற்று ஒரு நல்ல ஒரு நாளாக அமைந்தது. வேற ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு நாள்னா ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நாள் தான். ரோஹித் வெமுலனுடைய மரணத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நேற்று. அப்போ அந்த எல்லா உணர்வுகளும் வெளிவருது. ஒரு ஜல்லிக்கட்டு மாத்திரமாக, ஒரு ஜல்லிக்கட்டின் எதிராக மட்டும் இந்த ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாணவர்கள் அதுபோல இளைஞர்கள் தங்களுக்குள்ளாலே குழுமி இருக்கும் அந்த எவ்வளவோ பிரச்சனைகளினுடைய ஒரு வெளிப்பாடாக, அதாவது தமிழ் கலாச்சாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழனை அடக்கு முறையிலாக இந்த பாஜக அரசும் சரி, இங்க இருக்கும் அரசும் சரி, எவ்வளவோ துன்பங்கள் கொடுக்கிறது. அதனுடைய ஒரு கல்மினேஷனாக தான் நாம் பார்க்க முடியுமே தவிர இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டை நாம் பார்க்க முடியாது. இப்போ நாராயணன் சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசு புரிய வச்சிருக்கணும், விலைக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சுதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மாணவர்கள் தரப்புல, இளைஞர் தரப்புல எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆனா மாநில அரசு புரிய வச்சிருக்கணும் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு போராட்டம் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது, ஏன் இப்படி போராடுறாங்க. அதன் பிறகுதான் நான் என்னுடைய இதுலயே போய் நான் போய் விசாரிச்சேன். ஜல்லிக்கட்டுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, என்ன பிரச்சனை, எதற்காக போராடுகிறீர்கள் சொன்னா இது ஒரு காரணம் சொல்ல, ஜல்லிக்கட்டு என்று ஒரு காரணம் சொல்ல, எவ்வளவோ காரணங்கள் சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு காரணங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு எதிரான ஒரு உணர்வாக தான் இருக்கிறது. வேறொன்றும் கிடையாது. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த இளைஞர் சமுதாயத்தை, இந்த மாணவ சமுதாயத்தை முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அந்த நீட்டுன்னு கொண்டுறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு அடக்குமுறையாக. இந்த தமிழகத்தில் இருக்கிற மாணவனுக்கு நீட் எழுதி எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க?
இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அதனுடைய ஒரு கல்மினேஷன் ஆகுது அந்த ஃபைனல் டிப்பிங் பாயிண்ட் கூறுவார்களே, அந்த ஃபைனல் டிப்பிங் பாயிண்ட் எப்படி ஆந்திராவில் வந்து அந்த ரோஹித் வெமுலானுடைய மரணம் நிகழ்ந்ததோ, அதே மாதிரி எப்படி டெல்லியில் வந்து ஒரு கண்ணையாகுமாரனுடைய மேல் பாய்ந்த அந்த அடக்குமுறை பாய்ந்ததோ, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இங்கேயும் வந்து உள்ளது. இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு மத்திய மாநில அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். குறிப்பாக மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். மத்திய அரசு வந்து இல்ல எங்களால பண்ண முடியாது. ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் நவம்பர்ல போடுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பிரச்சனையா வச்சுக்கலாமே, கியூரேட்டிவ் பெட்டிஷன் நவம்பர்ல போடுறாங்க, நவம்பர்ல அதை ஒத்தி வச்சிடறாங்க. அப்புறம் யார் ஒரு அரசியல் கட்சி ஒன்றும் பேச மாட்டேங்குது. டிசம்பர் கடைசி வாரத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு 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 நாங்கள் நடத்திய தீர்வோம். பாஜக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. நடத்திய தான் தீர்வோம், அதுக்கு சென்ட்ரல் இது கொண்டு வருவோம், சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வழக்கு தொடருவோம். இது சொல்லி 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 மக்களை ஏமாற்றுகின்ற பாணி அரசியல் கட்சிகள் கைவிட வேண்டும். அடுத்ததாக ஒரு இளைஞருக்கான ஒரு கட்சிகள் பாருங்களேன். இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்பீக்கர், கேரளா அசம்பிளியினுடைய ஸ்பீக்கர் ஸ்ரீராமகிருஷ்ணன் என்னுடன் கல்லூரியில் பயின்றவர். அவர் ஒரு மாணவர் அணியிலிருந்து வர்றாரு. கேரளாவுடைய ஆப்போசிஷன் லீடர், எதிர்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா இவர் ரமேஷ் சென்னித்தலா, அவரும் மாணவர் அணியிலிருந்து தான் வர்றாரு. தமிழகத்தில் அப்படி ஏதாச்சும் ஒரு உதாரணம் இருக்கா? ஒரு அரசியல் கட்சி ஒரு 64 வயசான தலைவரை மாற்றி ஒரு 52 வயசான தலைவரை வந்து இளைஞர் அணிக்கு தலைவராக நியமிக்கிறாங்க. அது எப்படி ஒரு இளைஞராக முடியும்? அப்ப அரசியல் கட்சிகள் முற்றிலுமாக, அது ஒரு கட்சி ரெண்டு கட்சியும் கிடையாது, காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் புறக்கணித்து விட்டு ஏதோ ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேர்தல் அரசியல் மட்டும்தான், இது மட்டும்தான் அவங்களுக்கு பொருட்டு. இந்த மாதிரியான அஜிடேஷனை வந்து ஒடுக்குமுறையோட கையாளுவாங்க. அது அடுத்து பெரிய ஒரு பூதாகரமான விளைவுகள் வரும். ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்டேட்மெண்டா நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க ஐசோலேட் பண்றீங்க, மாநில அரசு சரியா புரிய வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க ஐசோலேட் பண்றீங்க. ஆனா மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான உணர்வுகளை தான் இப்ப போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் வந்து பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியாச்சு இந்த போராட்டத்தை மாநில அரசோ மத்திய அரசோ. இல்ல, இப்போ நீங்க பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு. நான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் பார்க்கிற பார்வையும் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களுடைய பாஜக அரசை எதற்கெடுத்தாலும் விமர்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிலர்ல என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து இருக்கிறார். அதை வந்து எப்படியாவது பேசணும். இப்போ ரோஹித் வெமுலாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதே மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ரோஹித் வெமுலா கண்ணையாகுமாருக்கெல்லாம் நம்ம மறுபடியும் போகணுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அதன் பிறகு நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள், ரோஹித் வெமுலா எதை வச்சு தலித் என்கின்ற அந்த அடையாளத்தை வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை செய்தார்கள். ஆனால் அந்த மாநில அரசே அவர் தலித் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை கோர்ட்டில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பண்டாரு தத்தாத்திரேயா அவர்கள் தான் ரோஹித் வெமுலாவை வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. ஆனா நடவடிக்கை எடுத்த பிறகுதான் தத்தாத்திரேயா பிஜேபியோட பார்வை அப்படி இல்ல கார்த்திகேயன். இல்ல, அவங்க மாற்று கருத்து வைக்கிறாங்க, நீங்க ஒரு பார்வை வைக்கிறீங்க. இல்ல, யூ ஆர் ராங். நான் பிஜேபி பார்வையே சொல்ல. வழக்கில் என்ன உண்மையிலே என்ன நடந்தது, விசாரணைக்கு பிறகு வழக்கில் என்ன நடந்ததுன்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்றதான் நான் சொல்ல வரேன். கண்ணையாகுமார் கூட ஏதோ விடுதலை ஆயிட்டாருன்னு சொல்ல, ஆனா அந்த ஜட்ஜு வந்து மிக தெளிவாக எதுக்காக பெயில் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த விவகாரங்கள் அத்தனையுமே பதட்டத்தோடு ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, நெருக்கடியை கொடுத்து அதன் மூலமாக அரசுக்கோ இல்லை அவர்கள் விரும்பாத ஒரு தனி நபருக்கோ இவங்க ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பலர் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். நான் சொல்றது என்னன்னா, ஜல்லிக்கட்டு விவகாரத்துல முக்கியமா குறிப்பா என்னன்னா, இதுல குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் காங்கிரசும் திமுகவும். 2011 ஜெயராம் ரமேஷ் கொடுத்த அந்த லிஸ்ட் ஆட் பண்ணதுனால, காளையை விலங்குகள் பட்டியலை சேர்த்த காரணத்தினால குழி தோண்டி புதைத்து சமாதி கட்டிய விஷயத்தை உயிர் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த நோட்டிபிகேஷனை கொடுத்துருக்கிறோம் சென்ற வருடம். அந்த நோட்டிபிகேஷனுக்கு அகேன்ஸ்டா AWB அனிமல் வெல்ஃபேர் போர்டு போனதுக்கு உடனடியா மார்ச் மாசம் அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறோம். அதை போய் அவங்க போய் தடை வாங்கி இருக்கிறாங்க. அந்த AWB-ல யார் இருக்கிறாங்க? சின்ன கிருஷ்ணா நிறைய அமர்வுகள்ல புரிதல் இருக்குது. நேற்று பேச விடுங்க, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. நேற்று மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்கள்ட்ட போய் பேசின அமைச்சர்கள் என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க? மத்திய மாநில அரசு மத்திய அரசு கிட்ட போய் அழுத்தம் கொடுக்கப்படுங்கிற அதுதான் நான் சொல்ல வரேன். அவசர சட்டம் கொண்டு வருவதற்காக அழுத்தம் கொடுக்கப்படும், குடியரசுத் தலைவரை சந்திச்சு அந்த அழுத்தம் கொடுக்கப்படும் தானே சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் புரியாம சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய கடமை என்னன்னா சில தவறான புரிதல்களை களைய வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன்,
கார்க் அப்படின்ற அந்த கார்ப் என்ற அந்த சேர்மன், அதாவது ஏடபிள்யூபி சேர்மன், இது நாள் வரையிலும் அவரும் சின்னி கிருஷ்ணாவும் இந்த ஏடபிள்யூபியின் மூலமாக எதிர்த்து கொண்டிருந்தனர். அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆனால் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுவது தவறு, ரிட் பெட்டிஷன் போடக்கூடாதுன்னு பாஜக அரசு தான் சொல்லி இருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த அரசு ஏடபிள்யூ ஆதரித்தது. அதனாலதான் நிலைப்பாடு அப்படி எடுத்தாங்க. இப்போ இந்த அரசு மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அவங்களதான் யாரும் கேட்கல. தௌலத் ஜெயின் ஒருத்தர் இருக்கிறார் ஏடபிள்யூபியில, அவரும் இங்க சென்னையை சேர்ந்தவர் தான். ஆனா இன்னைக்கு இதற்காக ரொம்ப பொங்கி பொங்கி போராடி கொண்டிருக்கிறவர். புரியுற மாதிரி ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. பிரச்சனையை ஊடகங்கள்ட்ட என்னன்னா ஒரே வரியில பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையுடைய ஆழத்துக்கு போக மாட்டேங்குது. நீங்க பொதுத்தளத்துல பேசுறீங்க, கார்த்திகேயன் கொண்டு வர முடியுமா? மக்களுக்கு புரிய வேண்டும். இல்ல, மக்களுக்கு புரிய வேண்டும் என்றால் விளக்கமாக சொல்லப்பட வேண்டும். இங்க மாநில அமைச்சர்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. மாநில அமைச்சர்களும் புரிய வைக்க வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல, இப்ப 2-3 சார்ஜஸ்க்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சார்ஜ் எல்லாம் தேவையில்லாம பழைய விஷயங்களுக்கு தேவையில்லாம போக வேண்டியது. இது ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். இவரை வந்து கன்னியாகுமார வந்து இதுல போட்டாங்க, செடிஷன் சார்ஜ்ல போடுறாங்க. அதாவது தேச துரோக குற்றத்துல போடுறாங்க. இவங்க தான் போட்ட சார்ஜ் தான். ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நேற்றைய தினம் ஹைதராபாத்ல வந்து மீடியால இருந்து போன குணால் சங்கர் என்ற ஃப்ரண்ட்லைனுடைய நிருபரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து கிரிமினல் சார்ஜ் போடுறாங்க அவர் மேல. இதுதான், அது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அதாவது மத்திய பாதுகாப்பில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் என்ன செய்யறாங்கன்னா எப்படி எல்லாம் அடக்குமுறை கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வர்றாங்க. இது அனிமல் வெல்ஃபேர் போர்டை பத்தி சொன்னாரு. எவ்வளவோ போர்டை கலைச்சீங்களே மத்திய அரசு, ஏன் அனிமல் வெல்ஃபேர் போர்டு கலைக்கல? நீங்க ஏன் முடிய மாட்டேங்குது? எல்லா ஸ்டாட்யூட்டரி பாடி எல்லாத்தையும் கலைத்து விட்டு உங்கால போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலயும். ஆர்பிஐ இருக்கிற இடங்கள்ல வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் மாதிரியான ஒரு பூதாகாரமான விளைவுகள் வர்ற ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப யதார்த்தமான கேள்விதான். நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்கள்ட்ட போய் மாநில அமைச்சர்கள் வந்து நாங்க மத்திய அரசு கிட்ட அவசர சட்டம் கொண்டு வர உறுதி கொடுப்போம், அழுத்தம் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லிட்டு வராங்க. குடியரசுத் தலைவரையும் சந்திப்போம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. முதலமைச்சருடைய வார்த்தைக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் காத்திருக்கிறாங்க. ஆனா திரு நாராயணன் அமைச்சர்களே தவறாதான் வந்து உறுதிமொழி கொடுக்கறாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறார், பொதுவெளியில வைக்கிறார். இது யார் வைக்கணும் அப்படிங்கிறார். இது என்னுடைய பிரச்சனை இதுதான். இது யார் ஆரம்பித்து விட்டார்கள்? நவம்பர்ல கியூரேட்டிவ் பெட்டிஷன் வந்து ஒத்தி வைத்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாஜக அரசாங்கம் வந்து நடத்தியே தீர்வோம் அப்படின்ட்டு பாஜக இருக்கிற அனைத்து தலைவரும் நவம்பர் மாதத்திலிருந்து கூறிக்கொண்டிருந்தார்களே, ஏன் அப்படி நீங்க நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அதை ஏன் விளக்கவில்லை? இப்ப திடீர்னு வந்து நாங்க சொல்றோம் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு மக்களிடம் போயிருந்தா மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இது ஒரு அதாவது ஏமாற்றத்தினுடைய ஒரு நீண்ட ஒரு பயணம். அந்த மக்கள் வந்து ஏமாந்து வந்து கடைசியில் இன்னைக்கு வந்து சொல்றான் முடியாதையா, ஜல்லிக்கட்டு தானே நடத்தி தான் தீர்வுன்னு சொல்றான். இது ஜல்லிக்கட்டு என்ற ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் கிடையாது. தொடர்ந்து ஏமாற்றங்கள் பாஜக அரசும் சரி, இங்க இருக்கும் அரசும் சரி, இங்க இருக்கும் அரசியல்வாதிகளும் சரி, எல்லாரும். அதனாலதான் அரசியல்வாதிகள் வர வேண்டாம்னு சொல்றான். அந்த கருத்தோடு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் 69% ரிசர்வேஷன் வந்தது எப்படின்னா அரசியல்வாதிகளால தான் வந்தது. அதனால அரசியல்வாதிகளை, தமிழகத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளை புறக்கணிக்காதீர்கள். மத்தியில் இருக்கும் அரசாங்கங்களை, பாஜக ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு வேண்டும் உரிமைகளை பெற்றுத்தரவில்லை. அது ஈழ பிரச்சனையானாலும் சரி, இந்த பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனையானாலும் சரி, பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் ஈக்குவலி லயபிள், இவங்க ஈக்குவல் குற்றவாளிகள் என்று நான் கூறுவேன். தன்னெழுச்சியா அந்த போராட்டம் நடக்குது. எந்த விதமான தலைமையுடைய ஒருங்கிணைப்பும் இல்லாம அந்த போராட்டம் நடக்குது. எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம நாள் முழுக்க இரவு முழுக்க கொட்டும் பணியில அந்த போராட்டம் நடக்குது. திரு ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளே வருவதற்கு அவங்க எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல, அதை விரும்பவும் அவங்க இல்லை. அரசியல் கட்சிகள் மீதான, அரசியல்வாதிகள் மீதான அந்த 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 புரிதல் உங்களுக்கு தவறா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல தொடர்ந்து உறுதிமொழி கொடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படலைங்கிற ஏமாற்றத்தின் வடிகாலாக அதை புரிஞ்சுக்கிறதா? இது என்னால ஒரு வரியில பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து பாஜகவிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு பாராட்டுகளைத்தான் நான் தெரிவித்தேன். முதல்ல நான் தான் சொல்றேன், இவங்களுடைய எழுச்சி என்பது நம்முடைய கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னைக்கு மத்திய அரசு அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த பாஜக மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு புரியக்கூடாதுன்னு சில பேர்
மிக தந்திரமாக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் கேட்டார், உங்களுக்கு தெரியாதானே, அதாவது இந்த ட்ரையல் முடிஞ்சு போச்சு, ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைச்சோம். நாங்கள் நீதிபதி கிட்ட போய் அரசாங்கம் போய் நீங்க உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுன்ட்டு சொல்ல முடியாது. அது ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறதுன்றத வேண்டும் என்றே இந்த அரசாங்கத்தின் மீது புழுதிவாரி தூற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய நான் முடிச்சிடறேன் சார், காழ்ப்புணர்ச்சி. நான் நேரையே சொல்றேன், இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளராக மக்களை பொறுப்போடு வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு, நான் உட்பட. இன்னைக்கு நான் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம். நானும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு, விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறவன் தான், எனக்கும் ஜல்லிக்கட்டு வேணும் தான். ஆனால் பொறுப்போட நாம் அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும்னு எல்லாரும் ஒரே குரல்ல அதுதான் கார்த்திகேயன். கரெக்ட், நீங்க சொல்றது சரி. அவசர சட்டம் ஏன் கொண்டு வர முடியவில்லைன்றதையும் பார்க்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது 2014 என்ன மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வருவதாக இருந்தாலும் ஏடபிள்யூபியினுடைய அந்த ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா இருக்கு. தவிர ஸ்டாச்சுட்டரி பாடி இவங்க கலைக்கலையான்னு கேட்கறாங்க. ஸ்டாச்சுட்டரி பாடி இது ஆக்ட்ல இருக்கு. ராதாகிருஷ்ணனுக்கு அது தெரிஞ்ச, இதுதான் ப்ராப்ளம். இது கலைக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். கார்த்திகேயன் ஒரே நிமிஷம், இது ஸ்டாச்சுட்டரி பாடிய கலைக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் வேணும்னு ஏன் நீங்க கலைக்கல? அந்த கார்பு போன வாரம் கலைக்கவும் முடியாது, அவசர சட்டம் கொண்டு வரவும் முடியாது. ஏன் முடியாது? முடியும். எப்ப முடியும்னா அதுதான் சொல்ல வந்தேன். நீதிமன்றத்தில் இல்ல, அந்த கார்பு இப்ப ரிசைன் பண்ணிட்டார், பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பண்ணிட்டார் போன வாரம். சின்ன கிருஷ்ணாவது அடுத்த மாசம் முடியுது. அதே மாதிரி தௌலத் ஜெயின் ஜனவரி பிப்ரவரி 2014 அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் இவங்க அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா பதவி காலமும் பிப்ரவரியில் முடியுது. நாம அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைச்சோம், வரல. கண்டிப்பாக நாம் ஏடபிள்யூபியினுடைய ஒப்புதலோட இது கொண்டு வருவோம். இது ஒரு காலத்தினுடைய ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப அடிக்கிட்டே போனாரு. நான் தவறான தகவல் கொடுக்கறேன். நாம அதாவது எவ்வளவோ ஸ்டாட்யூட்டரி பாடி, ஒரு பல்கலைக்கழகம்ன்றது ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாதா, ஆட்டோனமஸ் பாடி கிடையாதா? அந்த ஆட்டோனமஸ் பாடிக்கெல்லாம் இவங்களுக்கு பிடித்தமான வைஸ் சான்சலர் நேரு மெமோரியல், ஒரே நிமிஷம் சார், என்ன சார், நேரு மெமோரியல் லைப்ரரிங்கிறது ஒரு ஆட்டோனமஸ் பாடி கிடையாதா, ஒரு இது கிடையாதா, ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாதா? அந்த ஸ்டாட்யூட்டரி பாடிக்கு மகேஷ் ரங்கராஜனை நியமித்து விட்டு போன காங்கிரஸ் அரசாங்கம் அந்த மகேஷ் ரங்கராஜனை அங்கிருந்து தூக்க வைத்தது யாருன்னு பார்த்தா எங்க யார் வந்திருக்கா? சக்தி சின்ஹா என்ற ஒரு ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்காரு. அவருக்கு இவருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுதான் பிரச்சனையே. தான் பிரச்சனையை புரிந்து கொண்டு வேணுமென்றே தவறாக தகவல் கொடுக்கிறது. அதே மாதிரி யாராச்சும் பாஜக அட்டாக் பண்ணா அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றது, இதுதான் பாணியா இருக்கு. முதல் முறையாக எவ்வளவு பேர் பாஜக இருந்து வந்த நபர்கள் பூராமே அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாது என்று சொல்ற 2 வருடமாக ஆர்டினன்ஸ் ரூட் வழியாக மட்டும்தான், இன்க்ளூடிங் டிமானிட்டைசேஷன் எல்லாமே ஆர்டினன்ஸ் ரூட் வழியா தான் வந்திருக்கு. அப்ப ஏன் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் 22 அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஏன் இதுக்கு இவ்வளவு மக்கள் போராடுறாங்க? ஏன் இது கொண்டு வர முடியாதுங்கறது? நீங்க 103 பக்க ஜட்ஜ்மென்ட் சரியா படிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டுமா வேண்டாமான்றதான் விஷயம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய சர்வதேச சதி நடந்திருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டும் என்றால் சரியான முறையில் லீகல் ரூட்ல தான் அதை செய்ய முடியும். செஞ்சுக்கிட்டு இருக்கோம். லீகல் ரூட்ல முடிஞ்சிடும் நினைச்சோம். அதனாலதான் எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மிக தெளிவாக இது முடிஞ்சிரும்ன்ற அந்த நம்பிக்கையில சொன்னாங்க. அதே மத்திய அமைச்சர் தான் இதை நான் முடிஞ்சிரும் நினைச்சேன், ஆனால் முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, இதை கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும். உணர்ச்சி வசப்பட்டு தாராளம் நான் கூட பேசலாம். ஒரு தமிழனாக, இந்தியனாக என்னுடைய கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது, எல்லாமே உண்மைதான். நானும் உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம். ஆனா யாராவது ஒரு சிலராவது இதை உணர்ந்து கொண்டு இது ஏன் முடியவில்லை, முக்கியமான விஷயமே பாஜக மட்டும் தான் இதுல உள்ளுக்குள்ள போய் இம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். மத்த இவ்வளவு பேசுற யாராவது இந்த கேஸுக்காக அவங்க போய் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க உள்ள போயிட்டு ஏன் பண்ணல அப்படின்னா, இந்த நேரத்துல தான் இது அரசியல் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யறாங்க.
அதற்குத்தான் நான் சொன்னேன். பாஜக பண்ணதா மத்திய அரசு? அப்ப பாஜக மத்திய அரசு சம்மந்தம் ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. என்ன சார் இது? இல்ல இப்படி கேட்டா அப்படி கேக்குறீங்க, அப்படி கேட்டா அப்படி சொல்றீங்க. நீங்க தான் மாத்தி கேக்குறீங்க. எங்களுடைய நிலைப்பாடு பாஜக காங்கிரஸ் அரசு இருந்தவரை அவர்கள் நிலைப்பாடு ஜல்லிக்கட்டு வரக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், அப்படி சொன்னா காங்கிரஸ் பத்தி பேசாதீங்க. நீங்க ஓன் பண்ணீங்கன்னா பாஜக ஓன் பண்ணீங்கன்னா செய்யாததுக்கு உங்களை அக்யூஸ் பண்ணும்போது நீங்க ஏத்துக்கணும். நாங்க ஒண்ணும் செய்யாது இல்லையா? அதுதான் சொல்றேன். நாங்க செய்யல, நீங்க தான் சொல்றீங்க. இல்ல 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 நீங்க செய்யும் போது நீங்க மத்திய அரசு நீங்க பாஜக ஏத்துக்கணும். செய்யாத போது அதே குற்றச்சாட்டு வரதான். ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். இவர் சொல்றாரு இன்னைக்கு எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் அந்த போர்டு கூட காங்கிரஸ் எம்பி தான் தலைவராக இருக்காரு. அவர் தெரியும், ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும். எத்தனையோ ஸ்டாச்சுட்டரி போர்டுல ஆக்ட் மூலமா வர்ற விஷயங்களை செய்ய முடியாது. அவங்க பதவி காலம் கியூரேட்டிவ் பெட்டிஷன் வந்து அர்ஜென்ட் மட்டும் தான். அது வந்து விதிக்காக ஒத்தி வைக்கப்படல, ஆர்டர்ஸ்க்காக ஒத்தி வைக்கப்படல. அதுலதான் ஏன் இவங்க வந்து முறையிடலன்னு கேட்டேன். ஒண்ணு. ரெண்டாவதாக ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்க்காக, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த நிலைக்குழுக்கள் எல்லாத்துமே அது சிலது வந்து ஆப்போசிஷன் தலைவர் இருப்பாங்க, சிலது வந்து ரூலிங் ஆளுங்கட்சி தலைவர் இருப்பாங்க. இது நடைமுறை. இதுல வந்து நீங்க வந்து அதை ஏதோ பெரிய ஒரு பூதாகாரமா அவங்க தலைவரா இருக்காங்க, காங்கிரஸ் தலைவரா இருக்காங்க, அதனால இது நடக்கலன்னு சொல்றதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. ஜல்லிக்கட்டுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வர வேண்டியது பாஜக அரசாங்கம், மத்திய அரசாங்கம். பாஜக அரசாங்கத்துக்கு அந்த வக்கு இல்லை என்று பேசக்கூடாது. உங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்லுங்க. பாஜகவுக்கு வக்கு இல்லைன்னு சொல்லாது. சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணோம். தப்பு. தனிப்பட்ட இந்த மாதிரி தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதல் எனக்கு வேற சொல்ல முடியாது. அதனாலதான் நான் பேசுறேன். நீங்க எது வேணாலும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லாதீங்க. தனிப்பட்ட முறையில் பேசும்போது எது வேணாலும் சொல்லலாம், நீங்களும் நினைச்சுக்காதீங்க. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழங்கப்படும் உணவுகள் அறிக்கையை சமர்ப்பிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்திட்ட நீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்கிறாங்க. துணை ராணுவ படையினருக்கு என்னென்ன உணவுகள் வழங்கப்படுகின்றன, எவ்வாறு தயார் செய்யப்படுகின்றன, எத்தகைய பொருட்கள்லாம் அந்த உணவுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிலாம் எப்படி பாருங்க. இல்லை, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாலனா நிச்சயமாக பிரச்சனைகள் இருந்தது என்று நான் ஒத்துக்கொள்வேன். அதாவது கார்கில் போருக்கு முன்னால 1997க்கு முன்னால நிச்சயமாக பிரச்சனை இருந்தது. ஆனால் கார்கில் போருக்கு பிறகு ஏபி வாஜ்பேயினுடைய அரசானாலும் சரி, அதன் தொடர்ந்து வந்த அரசுகளானாலும் சரி, மன்மோகன் சிங் அரசானாலும் சரி, பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு இருக்கிற அந்த இது கம்ப்ளீட் ஃபண்டிங் வந்து அதே மாதிரி பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் பிஎஸ்எஃப் சரி, எஸ்எஸ்பியும் சரி, சிஆர்பிஎஃப்பும் சரி, அதற்கு ஒரு நல்ல ஒரு ஜம்ப் வந்தது அந்த டைமில். 97க்கு பிறகு நல்ல ஒரு ஜம்ப் வந்து அதே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க எல்லா அரசாங்கங்களும். ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு தனிப்பட்ட இடத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறாமே தவிர இது பொதுவான ஒரு பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை. அடுத்த பிரச்சனை இது சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப் இவங்களுக்கு இருக்கும் பெரும் பிரச்சனை என்னென்றால், ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து, அதாவது இப்போ சிஆர்பிஎஃப் எடுத்துட்டீங்கன்னா அந்த காஷ்மீர்ல இருந்து விட்டான்னா எங்க போறாருன்னா அடுத்த எல்லைக்கு தான் போறாரு அவர். அதாவது பங்களாதேஷ் எல்லைக்கு போறாரு. இல்லைன்னா இந்த மாதிரி அழுத்தம் நிறைந்த பிரதேசங்களில் மட்டும்தான் ரவுண்ட் த இயர் அவர் இருக்காரு. ஆர்மிக்கு அப்படி கிடையாது. ராணுவத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹை ஆல்டிடியூட் போஸ்டிங் சியாச்சின் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா காஷ்மீர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக ஒரு பீஸ் போஸ்டிங் வருது. அப்போ அவங்களுக்கு அந்த அழுத்தம், அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவரக்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. சிஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடங்கள்ல மட்டும்தான் அவங்க வந்து, அதாவது குறுகிய நம்பர்ஸ் மட்டும்தான் அந்த பீஸ் போஸ்டிங்ல இருக்காங்க. இப்போ சென்னை அருகாமையில் வந்து ஆவடியில் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் கேம்ப் இருக்கு. இந்த மாதிரியான கேம்ப்ஸ் இந்தியா ஒட்டுமொத்தக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்றதான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு அழுத்தம் நிறைந்த இடத்திலிருந்து இன்னொரு அழுத்தம் நிறைந்த போஸ்ட்டுக்கு போகும்போது அவனுடைய மன அழுத்தம் பாருங்களேன், ரவுண்ட் த இயர் அப்படியே தான் இருக்கான். துப்பாக்கியை வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. காஷ்மீர் ஆனாலும் சரி, பங்களாதேஷ் எல்லை ஆனாலும் சரி, வேற எந்த இடமானாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்தக்கும் இருக்க அந்த பேராமிலிட்டரி போர்ஸினுடைய அந்த நடைமுறை, அவங்க எப்படி நடத்தப்படுகிறார்கள், ஒரு வருடத்தில் எத்தனை காலம் அந்த அழுத்தம் நிறைந்த இடத்தில் இருக்க முடியும், அது உங்களுக்கு மன பாதிக்கப்படுது இல்லையா? இதில் இருந்தா பாக்கியெல்லாம் வருது. மன பாதிக்கப்படும் போது வேகன்சி இல்லாத டைம், அதாவது வேகன்சி நிறைய இருக்கிற டைம்ல உங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனையில தான் ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து ஒரு 4 சீனியர்ஸ் வந்து சுட்டுக் கொள்றான். அதை தான் பார்க்க வேணும். ஆர்மியில, அதாவது ராணுவத்தில் இது பெரும்பாலும் குறைந்து போச்சு. ஆனால் சிஆர்பிஎஃப்ல அந்த மாதிரியான பேராமிலிட்டரி போர்ஸ்ல இது இன்னும் தலைவங்கி தான் இருக்கிறது. இதற்கான ஒரு தெளிவான ஒரு புரிதலை எடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. இதில் அந்த குறிப்பிட்ட வீரருடைய அந்த சமூக வலைதளத்தில் அவர் மூலமாக வந்தது,
ஆனால் அதை அதிகமாக ஒளிபரப்பிய ஊடகங்கள், அதை அதிகமாக விமர்சனம் செய்த எதிர்க்கட்சிகள் அந்த விவகாரம் குறித்து இராணுவத்தினுடைய முக்கியமான அந்த அதிகாரிகள் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதிக அளவில் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இராணுவம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான கட்டுப்பாடு மிக்க அவங்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினோட அவங்களுக்குன்னு தனியாக கோர்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன. அது குறித்து அந்த அதிகாரிகள் ஒரு விசாரணையை மேற்கொண்டு இந்த குறிப்பிட்ட நபர் குறித்தும் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாமே நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் ஒரு அவர் அந்த 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 குறையின் மீது உண்மை இருந்திருந்தால் உறுதியாக சம்பந்தப்பட்ட துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இராணுவ வீரர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு என்பதை நாம் முதல்ல உணரணும். அந்த மாதிரி சமயத்தில் இராணுவம் இந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. நான் இது குறித்த சில விவாதங்களை நேஷனல் சேனல்ஸில் நான் பார்த்தேன். அப்போ கூட சில இராணுவ அதிகாரிகளும் சரி, முன்னாள் இராணுவ வீரர்களும் சரி, பல பேர் இதை மறுத்தும் பேசியிருப்பார். ராதாகிருஷ்ணன் சார் சொன்னது போல இது ஒரு தனிநபரனுடைய இதுவாக இருக்கு. அவர் பலமுறை சில அவார்ட்ஸ் வாங்கியிருந்தா கூட பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாம் கூட பண்ணிருக்கிறாங்க பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகளாக. இது எல்லாமே பார்க்கணும். நாம ஒரு குறிப்பிட்ட சைடு மட்டும் வச்சுக்கிட்டு இல்ல ஒருத்தர் மட்டும் இல்ல, அப்புறம் இன்னொருத்தர் அதுதான் சார். நீங்க பல லட்சம் பேர் ஓய்வூதியம் சார்ந்து விடுமுறை சார்ந்து நீங்க சொல்றது சரிதான். நான் 2 விஷயம் தான். பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல 1-2 ப்ராப்ளம் இருக்கலாம். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. அது மாதிரி இருந்தா அது களையப்பட வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறாங்க. நீங்க இதை பொது தரத்துக்கு எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ராணுவ தளபதியே சொல்லியிருக்கிறார். அது எனக்குன்னு அது சரின்னு தான் தோணுது. ஆனால் சரி செய்யப்பட வேண்டும். பாராளுமன்ற குழுவோ இல்லை உள்துறை அமைச்சரோ எல்லாருமே அதற்குண்டான அதை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இல்லை, இதில் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். அதாவது அந்த எப்போ ஒரு ராணுவ வீரர் தன்னுடைய அந்த செல்ஃபி எடுத்து இல்லைன்னா அந்த வீடியோ எடுத்து எப்போ பொது தளத்துக்கு வர்றாருன்னா அந்த இருக்கிற ரிட்ரஸல் மெக்கானிசம் எல்லாம் ஃபெயில் ஆன பிறகுதான் அவன் வர்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் சமூக வலைதளத்தில் வேற எங்காச்சும் போட்டோன்னா என்ன விளைவுகள் தன் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும், கேஷியர் செய்யப்படும், வீட்டுக்கு அனுப்பப்படும். அதாவது பென்ஷன் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்புவாங்க, டிஸ்மிசல் ஆஃப் சர்வீஸ் வரும். இதையும் தாண்டி அவன் செய்யறான்னா நிச்சயமாக ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்குது என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஸோ ராணுவ அதிகாரிகள், அது டிஜி டைரக்டர் ஜெனரல் லெவல் ஆனாலும் சரி, இல்லை ராணுவ தலைமை ஆனாலும் சரி, அவங்க நிச்சயமாக இது கூர்ந்து கவனித்து அதை எல்லா யூனிட்ஸ்லயும் ஒரு ரிட்ரஸல் மெக்கானிசம் வைக்கணும். அதான் நான் பண்றேன் அப்படின்னு புது ஆர்மி சீஃப் ராவத் சொல்லியிருக்காரு. அது பண்ணுவார் என்ற எதிர்பார்க்கலாம், அது எல்லாத்துலயும் வரும் என்ற எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு தான், அதுல தான் நான் சொன்னேன். இவர் குறித்த ஏற்கனவே இவர் இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு அதற்கு உண்டான நடவடிக்கைகள், தண்டனைகள் என்ன கொடுத்திருக்கிறாங்க, நடவடிக்கைகள் நிறுத்தி சொல்லி அதெல்லாம் இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க வேணாம். இதுக்கு முன்னாடி உயரதிகாரிகள் இருந்தால் தவறுதான். அந்த ஒரு சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வெளிப்படைத்தன்மை சொல்றேன். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசும். அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியை உடைக்க சதி நடக்கிறது அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலாவின் கணவர் நடராஜன் பேசிய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது அவங்க இந்த கருத்தை சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது அந்த சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜன் பேசியதை நானும் பார்த்தேன். எப்படியாவது வாண்டடா வண்டியில ஏறணும் தமிழக அரசியல்ல அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு பிஜேபியை ஏதோ பேசணுமேனு பேசியிருக்கிறாரு. தவறான, கண்டிக்கக்கூடிய, கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய பேச்சுக்கள். கடந்த 20-30 வருடங்களாக அவரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த நிலையிலே வைத்திருந்தார்கள் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எண்ணி பார்த்து அவருடைய பேச்சை சரியா தவறா என்பதை அலசி பார்க்க வேண்டும். அவர் பேசிய பல்வேறு பேச்சுகள், அதே கூட்டத்தில் அவருடன் இருந்தவர்களும் பேசிய அத்தனை பேச்சுகளும், அதாவது குடும்ப ஆட்சி, குடும்பத்தினுடைய ஆதிக்கம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜெயலலிதாவை எங்கள் குடும்பம் தான் காப்பாத்துச்சு, குடும்ப ஆதிக்கம் தான் வரும் என்கிற பேச்சு மிகுந்த ஆணவமான பேச்சு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பிஜேபியின் சார்பாக. அதே போல் காவிமயமாகிவிடும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை சாதியமயமாக்கக்கூடிய முயற்சியில் அவங்க ஈடுபட்டா, காவிமயமாக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டாலும் தவறில்லை. அவருடைய அந்த காவிமயம்னு சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன்.
இது மாதிரி நடராஜன் அவர்கள் எப்படியாவது இந்த அரசியல் உள்ள அந்த அதிகார உள்ள நுழைஞ்சிடணும்னு பார்க்குறாரு. அதுக்கு பிஜேபியை ஒரு டூலாக இப்போ எடுத்திருக்காரு, அவ்வளோதான். இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வரலாறு, அதை நான் மறந்து விட்டு இது தனித்து ஒரு பிரச்சனையாக எடுத்து பேச முடியாது என்று நான் கருதுகிறேன். அதாவது சசிகலா அதிகாரம் ஏற்க போகிறார். அந்த டைமில் தான் நம்ம ராமசாமி அவர்கள் மறைந்து போகிறார். அந்த இடத்துக்கு வந்து குருமூர்த்தி வருகிறார். குருமூர்த்தி வந்த உடனே துக்ளக்கினுடைய முதல் பதிப்பு எடுத்து பாருங்க. அது பக்கத்துக்கு பக்கம் சசிகலாவை பற்றிய இது அந்த அனாலிசிஸ் என்ற போர்வையில் சசிகலா வந்தால் அதிமுக சிதைந்து விடும் என்ற போர்வையில் தான் கவர் டு கவர் பாருங்க. அப்போ அங்கிருந்து அந்த பிரச்சனை ஆரம்பம். அதாவது குருமூர்த்தி யார் என்றால் பாஜகவினுடைய ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு பேஸ் என்று நாம் கூற முடியும். ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர். அவரை கவுண்டர் பண்ற விதமாகத்தான் நடராஜன் பேசுகிறார். நடராஜன் யார் என்றால் சசிகலானுடைய கணவரை தவிர வேற ஒரு போஸ்ட் அவருக்கு அதிமுகவில் கிடையாது. ஸோ 2 நபர்களும் வெளியே இருக்கிற நபர்கள். பாஜகவில் வந்து மறைமுகமாகத்தான் குருமூர்த்தி இருக்கிறார். அவர் ஒன்றும் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் தான் இருக்கிறாரே தவிர பாஜகவில் வந்து சேர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி தான் நடராஜன். அதாவது வெளியிருக்கும் 2 நபர்கள் வந்து இந்த பிரச்சனையை பற்றி அதிமுக பற்றி பேசுகிறார்கள். அடுத்ததாக சமீப கால நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து லீலாவதி, கீதா மதுமோகன் என்ற 2 எம்ஜிஆரினுடைய நீஸ், அதே போல வளர்ப்பு மகள் வந்து பாஜகவில் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் பிரவீனை வந்து அணுகியிருக்கார்கள் என்ற ஒரு வார்த்தையும் செய்தியும் வருகிறது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜக நிச்சயமாக தன்னுடைய அந்த தமிழ்நாட்டில் தன்னுடைய அந்த பேஸை வளர்க்கணுங்களுக்காக யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு தான் இருப்பார். இது ஒரு கட்சியினுடைய இயல்பு என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒவ்வொரு கட்சியும், நான் இது பலமுறை ரெக்கார்ட் செய்திருக்கேன், ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியை உடைக்கத்தான் முயலும். அது ஒரு இயல்பான ஒரு இது. அதை ஒரு பெரும் பொருட்டாக அதிமுக வந்து உடைக்க பார்க்குறான்னு சொன்னீங்கன்னா, அது திமுகவையும் உடைக்க பார்க்குறாங்க, பாஜகவையும் உடைக்க பார்க்குறாங்க, காங்கிரஸையும் உடைக்க பார்க்கறது, இதெல்லாம் ஒரு நிதர்சனமான உண்மைதான். அது எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா காலத்திலும் கையாண்டு வரும் யுக்தியாக இருக்கிறது. ஸோ அதை நீங்க எப்படி முறியடிக்க முடியும் என்றால், அது உங்களுடைய கட்சி இல்லைனா உங்களுடைய கட்சியினுடைய அந்த கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த கட்சி தமிழகத்தில் இயங்கும். இதுதான் சசிகலாவுடைய தலைவான ஒரு பிரச்சனையாக தமிழிசை வந்து ஜஸ்டிபிகேஷன் கேட்கறாங்க. நம்ம அதிமுக தரப்புல தான் அதை கேட்கணும். நீங்க வெளியில இருந்து ஒரு பத்திரிகையாளரா பாக்குற போது அதிமுகவை உடைக்கிறதுக்கு நாங்க என்னெல்லாம் செஞ்சோங்கிற ஆதாரங்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது ஒரு கட்சியை வந்து உடைக்க பார்க்கும்போது அதுக்கு சான்றோட செய்ய மாட்டாங்க. குறிப்பாக இப்போ அதிகாரத்தில் இருக்கும் ஒரு ஆட்சி அரசாங்கம், இந்த கட்சி நிச்சயமாக ஃபோன் டேப்பிங் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அந்த ஃபோனில் பேசுனது ஒரு சான்றாக வருமா என்று எனக்கு புரியவில்லை. இப்போ இது எல்லாம் தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால், எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் நடந்து கொண்டிருக்கிறது, பேச்சு தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜக தலைவர்களே வந்து ஓப்பனாக ஒத்துக்கொள்கிறார்கள். அதாவது அதிமுக இன்று பழைய அதிமுக கிடையாது, ஜெயலலிதாவுடைய அதிமுக கிடையாது. அதனால தான் எம்ஜிஆருடைய பர்த் ஆனிவர்சரி கூட அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ நாங்க தான் எம்ஜிஆருடைய அந்த லெகசிக்கு வாரிசுகளாக இருக்கிறோம், இல்லைனா எம்ஜிஆருடைய அந்த லெகசியை காப்பாற்றுவது நாங்க தான் என்ற அந்த தோற்றத்தை பாஜக கொண்டு வருகிறது. அது பாஜக தமிழகத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும், ஒரு இடம் வேணும் என்ற அந்த இடம் என்னவென்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது சேஃபர்னைசேஷனால் நடக்குமா இல்ல எம்ஜிஆருடைய அந்த லெகசியால் நடக்குமா என்று அது எவ்வளவோ என்னென்ன அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல வந்து பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது என்ன அது கிளிக் ஆகும் இப்போதைக்கு பாஜகவுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஸோ என்னென்ன முடியுமோ எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது கட்சி உடைக்கலாலும் சரி, எம்ஜிஆரை தன்னுடைய அதை அப்ரோப்ரியேட் பண்ணுவதாலும் சரி, இல்ல அந்த எந்த லெகசி வருமோ அந்த லெகசி எல்லாம் உட்கொண்டு கொண்டு பாஜகவை வளர்த்த முடியுமா முடியாத தமிழ்நாட்டில் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் குறித்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினாங்க. அதனால அதுதான் காரணம், அதனால அவர் அப்படி சொன்னாரு, அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருக்கிறவர் அப்படியெல்லாம் அவர் சொன்னாலும் கூட, அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியர், ஒரு மிகச்சிறந்த நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகையினுடைய ஆசிரியர். இவரை மாதிரி அவர் ஒரு ஜெர்னலிஸ்ட்டு, சீனியர் ஜெர்னலிஸ்ட்டு, பல்வேறு கட்டுரைகளை அவரும் எழுதியிருப்பார், பர்சனலாகவும் தெரிஞ்சிருக்கும். அதனால் பர்சனலாக அவரை வந்து ஒரு முத்திரை குத்துறார். அதுதான் நான் சொல்கிறேன். இவர் வந்து குருமூர்த்தி அவர்களை முத்திரை குத்துனா அது வந்து தவறல்ல. ஆனால் அதே நான் சொல்கிறேன், இதே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இடதுசாரி சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு நான் சொன்னா, தனிப்பட்ட முறையில் என்ன நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்வதை தவறு. பரவாயில்ல இல்லைங்க, நான் என்னுடைய பார்வை தானே நான் என்ன சொல்றேன். அப்போ
எதுக்கெடுத்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமாக அவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை தான் நான் முதல்ல சொன்னேன். 2.5 வருஷமா ராதாகிருஷ்ணன் தினந்தோறும் அவர் டிவியில் பேசும்போதெல்லாம் மோடியையும் பாஜகவையும் விமர்சனம் செய்து, அதை நான் சொன்னா தப்பு, தனிப்பட்ட முறையில் கிடையாது. அதுதான் நான் இல்லைன்னு சொல்ல வரேன். வெளியே இருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிற கார்த்திகேயன், ஈவன் ஊடகங்களுக்கு கூட, ஏன் நெறியாளர்களுக்கு கூட அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் இருக்கலாம். அதுல தவறே கிடையாது. அவங்களுடைய உணர்வுகளை சொல்றாங்க. அதை சரியா தவறா நம்ம அலசுறோம், அவ்வளவுதான் விஷயம். அதனால குருமூர்த்தி அவர்கள் எழுதுவது அவருடைய கருத்து. துக்ளக் பத்திரிகை ஒரு மிகப்பெரிய சிறந்த பத்திரிகை. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய நடராஜன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தான் ராதாகிருஷ்ணன் முன் வச்சிருக்காரு. இல்ல சார், இதுல எம்ஜிஆர் லெகசியை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க பத்தி அவர் சொல்றாரு. அதே குற்றச்சாட்டை தான் அவரும் தமிழகத்தை காவிமயமாக்குவதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டு. காவிமயமாக்கினா தப்பு இல்லைன்ற நான், அதாவது இப்படிதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் அதெல்லாம் இல்லைங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் பிஜேபினாலே அதை வந்து காவிமயமாக்குது அப்படின்னு சொன்னா, என் தேசிய கொடியில வந்து ஒரு கலரு காவி. அப்போ அதை வந்து என்னுடைய தேசம் முழுவதும் அந்த ஒரு வண்ணத்தை, அந்த ஒரு அருமையான விஷயத்தை நான் கொண்டு போறதுல தப்பு இல்லை. மற்ற கலர்லாம் விட்டுட்டீங்க. இல்ல பரவாயில்ல, எல்லாத்தையும் தான் கொண்டு போவானே இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். நீங்க அதை மட்டும் இது, அதனாலதான் நான் முதலே சொன்னேன், காவிமயம்னா அவங்க மதத்தை சொல்றாங்க, அதுதான் விஷயம். அதுதான் நான் சொல்றேன். அப்போ அடுத்த வார்த்தை என்ன வரும்னா, தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும், சாதிமயமாக்கும் முயற்சி தவறு, ஒரே குடும்பம், அதுதான் வந்து சொல்றோம். ஏற்கனவே ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி இருந்தது, கட்சி இருந்தது, இருக்கிறது. மறுபடியும் அதிமுக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையில் அதிமுக யார் வேணாலும் வந்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலை. ஏன்னா அது அவங்க கட்சி. ஆனால் முதல்ல இருந்து சொல்ற ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது என்பது உண்மை. அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வெற்றிடத்தை நாங்கள் உறுதியாக, இப்போ எம்ஜிஆருடைய லெகசி அப்படின்னு சொன்னார், அதில் ஒன்றும் தவறில்லை. இப்போ எம்ஜிஆருடைய அண்ணன் மகளை கொண்டு வராங்க. ஏன் திருநாவுக்கரசர் கூட தான் அதிமுக இருந்தாரு, பிஜேபிக்கு வந்தாரு, மந்திரி ஆக்கணும், ராஜ்யசபா கொடுத்தோம், இன்னைக்கு காங்கிரஸ் போயிருக்கிறாரு. இதெல்லாம் தவறுன்றோ இல்லை அதை உடைக்கிறதுன்னு அதை எடுத்துக்க முடியாது. அவங்க பிஜேபி ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபேம். அவங்க வர்றவங்களை நாங்க சேர்க்கிறோம். அதன் மூலமாக இந்த கட்சியை வளர்ப்பதில் தவறு. ஜாதிமயமாக்குவதற்கு அதிமுக தரப்புல முயற்சி நடந்தா, காவிமயமாக்குவதற்கு பிஜேபி தரப்புல நடக்கக்கூடிய முயற்சி ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற சாதியை ஒழித்து சரி பண்றதுக்காக இல்லை. இது வந்து அவங்களுடைய அஜெண்டாவே சேஃபர்னைசேஷன் தான். இந்தியா முழுக்க இதுதான் செய்து கொண்டு வருகிறார்கள். அதன் விளைவாக ஒவ்வொரு கம்யூனல் ரைட் நடக்கும் போதும் அதிலிருந்து யார் பெனிஃபிட் ஆயிருக்காங்க பார்த்தா பாஜக தான். இது புள்ளி விவரம் இருக்கிறது. இந்தியா பூரா இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு ஒரே ஒரு இது, நான் வந்து இந்த வரலாற்றை பற்றி கூறினேன். நான் தனிப்பட்ட முறையில் குருமூர்த்தி நான் விமர்சிக்கவில்லை. அவர் இது செய்திருக்கிறார், துக்ளக்கினுடைய ஆசிரியர் இது செய்திருக்கிறார். அதற்கு ஒரு நேர்மாறாகத்தான் இப்ப நடராஜன் கூறியிருக்கிறார். இவ்வளவுதான் நான் கூறினேன். தவிர எனக்கு நான் வந்து குருமூர்த்தியை பற்றி தவறாக எனக்கு பதிவு செய்வதில் ஒரு சந்தோஷமோ ஒரு வெறுப்போ இருப்போ கிடையாது. ஆனால் அதை தாண்டி பாஜகனுடைய அரசியலே இதுதான். அதாவது அவங்க வந்து எங்க சாதி வருதுன்னா, இந்த இன்டர்மீடியட் காஸ்ட் தான் தமிழகத்தில் ஆண்ட அனைத்து கட்சிகளினுடைய மெயின் பேஸ்னு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் காஸ்ட் தான். அது ஒரு இந்த சமுதாயங்கள் இருக்கும் அனைவரும் தான் இப்போ திமுக சரி அதிமுக சரி மிகப்பெரிய நம்பர்ஸ்ல வந்து பொறுப்புல இருக்கிறாங்க. இது நாம வந்து நிச்சயமாக கலந்து விட்டு இது கிடையாதுன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாதுன்னு கருதுகிறேன். என்றால் சாதியை சார்ந்த அமைப்புகள் இருக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு திமுகவும் அதிமுகவும் வந்து இன்னைக்கு தலையோங்கி நிற்கிறதுனா அதுக்கு காரணம் வேற ஒன்றில் இந்த ரெண்டு கட்சிகளும் ஏதோ ஒரு தளத்தில் வந்து செக்யூலரிஸ்டுக்கு கை கொடுக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வருகிறது. அதாவது சாதிக்கு எதிரான இல்லாத கூட சாதிக்கு அதாவது துணை போகவில்லை. அதாவது ஒரு சாதியை வந்து முன்னிறுத்த துணை போகவில்லை அதிமுகவும் திமுகவும். இந்த ஒரு இடத்துல தான் இவங்க வந்து அந்த பேன் ஹிந்து இமேஜை கொண்டு வர்றாங்க. அந்த பேன் ஹிந்து ஐடென்டிட்டியை வந்து தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. அது ஒரு வழியாக பாஜகவை வளர்க்க பார்க்கிறாங்க. அது எப்படின்னா, இது குறிப்பாக இந்த விநாயக சிலை ஊர்வலம் இப்ப எல்லா கிராமங்கள்லயும் ஆகிவிட்டது. தமிழகத்தில் உள்ள எல்லா கிராமங்கள்லயும் வந்து விநாயகர் சிலை ஊர்வலம் நடக்கிறது. அது கொண்டை இது அந்த குளம் குட்டையில வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி இது அந்த சின்ன சின்ன விநாயக சிலைகள் அங்கங்க வச்சு கோயில்கள் கட்டுறாங்க. அதுல வந்து அவங்க நன்கொடைகள் செய்யறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு. இதெல்லாம் செய்யறாங்க. அது கூட இந்த எம்ஜிஆர் லெகசியும் கொண்டு வர்றாங்க. அது தப்பு இல்லை நான் கூறுறேன். அது பாஜக அது ஒரு குறையாக நான் கூறவில்லை. எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ கட்சியை அப்படியெல்லாம் இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து தான் நான் வரேன். இன்னைக்கு ஊடகங்களுடைய தாக்கம்னால இதெல்லாம் அவருக்கு புதுசா தெரியுது. நான் வந்து 87 இருந்து இந்த இயக்கத்தில் இருக்கிறேன்.
87 நான் இந்த கட்சிக்கு வந்ததே விநாயகர் சதுர்த்தி விழாக்களின் மூலமாகத்தான் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த காலத்துல இருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை ஏதோ புதுசா அதை வச்சு அப்படி இல்லை. இது எங்களுடைய கலாச்சாரம், நம் பண்பாடு, இதுதான் விஷயமே. அதனால விநாயகர் சதுர்த்தி விழா திலகர் கொண்டு வந்தது. ஏன்னா அதுவும் ராதாகிருஷ்ணன் எல்லா கிராமத்திலும் இருந்தது. இருக்கட்டும், ஏன் புதுசா ஒண்ணு கொண்டு மறுபடியும் இல்லாத இடத்துல கொண்டு போக கூடாதா? தவிர ஜாதி விஷயம் பேசும்போது எங்க இந்த செக்யூலரிசம் வந்து தெரியல. இவங்களுடைய அந்த மத சார்பின்மை செக்யூலரிசத்துக்கும் இந்த ஜாதி விஷயத்துக்கு எனக்கு இன்னும் சம்மதம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இங்க நடக்கிறது அத்தனையுமே போலி மத சார்பின்மை. தெளிவா சொல்லணும்னா சிறுபான்மையினரை தாஜா செய்து கொத்து கொத்தாக வாக்குகளை வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு. அதனாலதான் நான் சொல்றேன், சிறுபான்மை மக்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது வேற தளத்துல நம்ம விவாதிக்கணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.